ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, நம்முடைய ஞான தந்தை புனித பிரான்சிஸ் சவேரியாரினுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நம்முடைய பங்கு தந்தை இந்த வழிபாட்டில் கலந்து ஜபிக்கக்கூடிய அத்தனை தந்தையர்கள், அருட்சகோதரிகள் சார்பாக அன்பு மக்களாகி உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்களுடைய பக்தி முயற்சிகள், இறை வேண்டல் அனைத்திற்கும் ஆண்டவர் தாமே புனித பிரான்சிஸ் சவேரியார் வழியாக ஏராளமான ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்ப வேண்டும் என்று அருட்தந்தையர்களாகிய நாங்கள் உங்களுக்காக சிறப்பாக ஜெபித்துக் கொள்ளுகிறோம். குருவானவர் ஒருவர் தன்னுடைய சீடர்களோடு இணைந்து ஒரு பயணம் செய்து கொண்டிருந்தார். அடர்த்தியான காட்டில் சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அங்கே நிறைய விலங்குகள் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது தன்னுடைய சீடர்களை பார்த்து அது என்ன என்று கேட்கிறார். உடனடியாக சீடர்கள் சொல்லுகிறார்கள், ஆடு, மாடு, கழுதை போன்ற விலங்குகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன என்று. அவற்றிற்கு பொதுவாக என்ன பெயர் என்று கேட்கிறார். கால்நடைகள் என்று சொல்லுகிறார்கள். ஏன் அதற்கு கால்நடைகள் என்கிற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டவுடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், அவைகளெல்லாம் கால்களால் நடந்து செல்லுகின்றன, எனவே அவற்றிற்கு பெயர் கால்நடைகள். நாமும் காலால் தானே நடந்து செல்லுகிறோம், நமக்கு மட்டும் ஏன் கால்நடை என்கிற பெயர் இல்லை, அவற்றிற்கு மட்டும் கால்நடை என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது? ஏன் மனிதர்களாகிய நாம் கால்நடைகள் என்று அழைக்கப்படுவதில்லை என்று கேட்கும்போது அவர்களிடத்தில் பதில் இல்லை. உடனடியாக குரு சொல்லுவார், மனிதர்கள் கால்களால் மட்டும் நடப்பது இல்லை, மனிதர்கள் மனதால், மனசாட்சியால், அடுத்தவரின் மீது உள்ள அக்கறையினால் நடப்பதனால்தான் அவர்களுக்கு பெயர் மனிதர்கள். இன்றைக்கு நாம் மனிதர்களா அல்லது கால்நடைகளா என்கிற கேள்வி நமக்கு முன்பாக நிற்கிறது. அதற்கான பதிலை நாம் இன்றைக்கு தேடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவன் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்தால் அவனுக்கு என்ன பயன் என்கிற கேள்வி புனித பிரான்சிஸ்க்கு சவேரியாருக்கு முன்பாக வைக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில், நான் பாரிஸ் பல்கலைக்கழகத்தினுடைய மிகச்சிறந்த பேராசிரியராக வாழ வேண்டும் என்கிற அந்த சுயநலத்தை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் ஆண்டவரை அறியாத மக்களை சந்தித்து அவர்களை ஆண்டவரின் பக்கம் அழைத்து வருவேன் என்று சொல்லி எல்லா இடங்களுக்கும் நடந்து சென்று கிறிஸ்துவினுடைய செய்தியை அறிவித்த நம்முடைய பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்க்கு சவேரியாரை இன்றைக்கு நினைவு கூர்ந்து விழா எடுக்கிறோம் என்றால் இவர் மனிதநேயம் மிக்கவர் என்பதை நாம் மறுக்க இயலாது. விவிலியத்தினுடைய பல பகுதிகளை நாம் வாசிக்கக்கூடிய நேரத்தில் பல நிகழ்வுகள் இந்த மனித நேயத்திற்கு உதாரணமாக நம் கண்களுக்கு முன்பாக வந்து செல்லுகின்றன. நாம் நம்முடைய குல முதுவராக, நம்முடைய விசுவாசத்தினுடைய தந்தையாக அழைக்கக்கூடியவர் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமினுடைய வாழ்வில் அவர் மனித நேயத்தோடு நடந்து கொண்டு ஆண்டவரினுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற நிகழ்வு. 3 மனிதர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நீண்ட தூரத்திலிருந்து வருகிறார்கள். இன்னும் நீண்ட தூரம் அவர்கள் கடந்து போக வேண்டியிருக்கிறது. பார்க்கிறார், தூரத்திலிருந்து ஆபிரகாம் களைப்பில் இந்த மனிதர்கள் வருவது போல உணர்கிறார். உடனடியாக அவர்களை தன்னுடைய வீட்டில் வரவேற்று அவர்களுக்கு மிக பெரும் விருந்து படைக்கிறார். இந்த விருந்து படைக்கப்பட்ட உடனே
இந்த 3 மனிதர்களுமாக இணைந்து ஆபிரகாமை வாழ்த்திவிட்டு செல்லுகிறார்கள். அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் உன்னுடைய மனைவி ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார் என்கிற வாழ்த்து செய்தி. ஆபிரகாம் மனித நேயத்தோடு நடந்து கொண்டார். எனவே வந்த மனிதர்கள் அவரை வாழ்த்திவிட்டு செல்லுகிறார்கள். அதுவரைக்கும் குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கிறார். மிக நீண்ட நெடுங்காலமாக இந்த காத்திருப்பு அவரிடத்தில் இருக்கிறது. ஆண்டவரினுடைய வாக்கு இவருக்கு வருகிறது. உன்னுடைய இனத்தை நான் வானத்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் மாற்றுவேன் என்று. அந்த வாக்கும் நிறைவேறியது போல அவருக்கு தெரியவில்லை. ஆனால் எப்போது மனித நேயத்தோடு நடந்து கொண்டாரோ அப்போது ஆண்டவரினுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வந்து சேருகிறது. ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு. ஈசாக்குக்கு பெண் பார்க்கக்கூடிய நேரம். பெண் பார்ப்பதற்காக ஆபிரகாமினுடைய வேலைக்காரர் சென்று கொண்டிருக்கிறார். அவர் ஒட்டகங்களை எடுத்து செல்லுகிறார். நீண்ட பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். களைப்பாக இருக்கிறது. எனவே ஒரு கிணற்றுக்கு அருகில் அவர் வருகிறார். கிணற்றில் தண்ணீர் இருக்கிறது. ஆனால் தண்ணீரை இறைத்து குடிப்பதற்கு எந்த பாத்திரமும் இல்லை. எனவே அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏதாவது ஒரு பெண்மணி வருவார். வருகிறவர் நான் குடிப்பதற்கும் இந்த ஒட்டகங்கள் குடிப்பதற்கும் தண்ணீர் தருவார் என்று காத்து கொண்டிருக்கிறார். ரெபேக்கா வருகிறார். வந்தவர் இந்த மனிதர் தாகத்தோடு இருப்பதை குறிப்பறிந்து உணர்கிறார். உணர்ந்தவுடனே என்ன செய்கிறார்? கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து இந்த மனிதருக்கு குடிப்பதற்கு கொடுக்கிறார். இந்த மனிதர் குடித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே அடுத்ததாக ஒன்றை சொல்லுகிறார். குடியுங்கள், நீங்கள் குடித்ததற்கு பிறகு உங்களுடைய ஒட்டகங்களும் குடிக்கும் மட்டும் நான் தண்ணீர் இறைத்து ஊற்றுவேன். ஒரு இரக்கம், மனித நேயம், அது இந்த வேலைக்காரரை கவர்கிறது. இவர்தான் என்னுடைய தலைவருடைய மகனுக்கு மனைவியாக ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி ரெபேக்காவை ஈசாக்கிற்கு மனம் முடிப்பதற்கு அவர் ஒப்பந்தம் செய்கிறார். அடுத்தவரின் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறை, அடுத்தவரின் மீது இயல்பாக வரக்கூடிய இரக்கம். கடவுள் நாம் என்று அழைக்கிறோமே, இந்த கடவுளே இரக்கத்தினுடைய அடையாளமாகத்தான் இஸ்ராயேல் மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டார். எகிப்தில் என் மக்கள் படும் துன்பங்களை என் கண்களால் கண்டேன், அவர்களினுடைய அழுகுரல் என்னுடைய செவிகளுக்கு எட்டியது என்று ஆண்டவர் சொன்னது இஸ்ராயேல் மக்கள் மீது அவருக்கு இருந்த இரக்கம். இஸ்ராயேல் மக்களை மனிதர்களாக அவர் பார்த்தது. ஏனென்றால் அடிமைகளாகத்தான் அங்கிருந்தார்கள். அடிமைகளுக்கு எந்த உரிமையும் இல்லை. அடிமைகளுக்கு எந்த உணர்வும் வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்புகளும் மறுக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவராகிய கடவுள் அங்கு அடிமைகளாக இருந்த மக்களை மனிதர்களாக பார்த்தார். இவர்கள் மனித நேயத்தோடு நடத்தப்படவில்லை என்பதை உணர்ந்தார். எனவே தன்னுடைய இரக்கத்தை பொழியக்கூடிய விதத்தில் மோசேயை அழைத்து இந்த மக்களை பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டை நோக்கி அழைத்து செல்லுகிறார். கடவுளினுடைய மாபெரும் இரக்கத்தாலும் மனித நேயத்தாலும் உருவாக்கப்பட்ட சமூகம்தான் இஸ்ராயேல் சமூகம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் 9 பேர் ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுடல் திரு இரத்தத்தை முதலாக பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். இவர்கள் திருமுழுக்கினால் கிறிஸ்தவராக மாறியிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவினுடைய இந்த திருவுடலையும் திரு இரத்தத்தையும் பெற்றுக்கொண்டதற்கு பிறகு இவர்கள் கிறிஸ்துவாகவே வாழப்போகிறார்கள். கிறிஸ்துவாக வாழ்வதற்கான அழைப்பு தான் இவர்களுக்கு இந்த நாளில் இந்த நற்கருணையின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. திருப்பலியை குறித்து சொல்லக்கூடிய வேளையில் 2ஆம் உலகப் போரின் போது ரஷ்யாவில் மிக கடுமையாக மக்கள் பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் தன்னுடைய இன்னுயிரை ஈந்த புனிதர், அந்த புனிதர் திருப்பலியை குறித்து மிக அழகான ஒரு வாக்கியத்தை சொல்லுவார். திருப்பலி என்பது தன்னை புனிதப்படுத்துவதற்காக உள்ள ஒரு பலி அல்ல, மாறாக தன்னை சமூகப்படுத்துவதற்கான ஒரு பலி. திருப்பலி என்பது தன்னை புனிதப்படுத்துவதற்கான ஒரு பலி அல்ல, மாறாக தன்னை சமூகப்படுத்துவதற்கான ஒரு பலி. இன்றைக்கு இந்த பிள்ளைகள் ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுடல் திரு இரத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்றால் அவர்கள் தங்களை புனிதப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தங்களை சமூகப்படுத்துகிறார்கள்.
இன்றிலிருந்து இவர்கள் கிறிஸ்தவர்களாக வாழப்போகிறார்கள். யார் கிறிஸ்தவர்கள் என்கிற கேள்வியை நாம் எழுப்பினோமே. ஆனால் திருத்தூதர் பணிகள் புத்தகம் 11வது அதிகாரம், அதில்தான் முதலாக இயேசுவினுடைய சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை பெறுகிறார்கள். இந்த பெயர் இவர்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது என்பதை நாம் சற்று வரலாற்று பூர்வமாக ஆய்ந்து பார்த்தோமேயானால் அதனுடைய பொருள் நமக்கு புலப்படும். ஸ்தேவானை கல்லால் எறிந்து கொல்லுகிறார்கள். ஸ்தேவான் கல்லால் எறிந்து கொல்லப்பட்டவுடனே அங்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அங்கிருந்து சிதறுண்டு ஓடுகிறார்கள். ஏனென்றால் சவுல் கிறிஸ்தவர்களை கொல்வதற்கான ஆணையை பெற்று வந்திருக்கிறான். இந்த சவுல் நிச்சயமாக எல்லா கிறிஸ்தவர்களையும் கொன்று அழித்து விடுவான் என்கிற பயத்தின் காரணமாக ஒவ்வொரு இடமாக சிதறுண்டு போகிறார்கள். அந்தியோக்கியா என்கிற அந்த துறைமுக நகரத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் வந்து குடியிருக்கிறார்கள். இந்த கிறிஸ்தவர்களுக்கும் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் அவர்களினுடைய வாழ்க்கை நிலையில் மிக பெரும் மாற்றம் தென்படுகிறது. யுசேபியஸ் என்கிற ஒரு வரலாற்று அறிஞர் இந்த கிறிஸ்தவர்கள் ஏன் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டார்கள் என்பதற்கான விளக்கத்தை இவ்வாறு அவர் சொல்லுகிறார். இந்த மக்களை பார்ப்பதற்காக, இந்த மக்களுக்கு நற்செய்தி பணி ஆற்றுவதற்காக சென்றவர்தான் பர்னபா. இந்த பர்னபாவுக்கு ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்கிற ஒரு பெயரும் உண்டு. இந்த பர்னபா அங்கு சென்று அந்த மக்களோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மக்களினுடைய துன்பங்களை காண்கிறார். இந்த மக்களினுடைய துன்பங்களை கண்டதற்கு பிறகு யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் துன்பப்படக்கூடிய அந்த மக்களில் இருந்தே நன்கொடைகளை பெற்று உதவி செய்கிறார். திருத்தூதர் பணிகள் புத்தகம் 2வது அதிகாரம் 42 முதல் 47 முடிய உள்ள அந்த பகுதிகளை நாம் வாசிக்கக்கூடிய நேரத்தில் தொடக்க கால கிறிஸ்தவர்களினுடைய வாழ்க்கை முறை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது இப்படித்தான் இருந்தது. எல்லோரும் ஒன்றாக கூடி வந்து தங்களுடைய உடைமைகளை எல்லாம் பொதுவாக வைத்தார்கள். ஏன் பொதுவாக வைத்தார்கள்? ஏனென்றால் ஏழைகள் அதிகமான பேர் இருந்தார்கள், வறியவர்கள் அதிகமான பேர் இருந்தார்கள், கைம்பெண்கள் அதிகமான பேர் இருந்தார்கள், விதவைகள் அதிகமான பேர் இருந்தார்கள், கைவிடப்பட்டு அனாதைகளாக ஏராளமான மக்கள் இருந்தார்கள். இந்த மக்கள் கண்காணிக்கப்படாமல் இருந்த சூழ்நிலை. எனவே இந்த கிறிஸ்தவர்களாக ஒன்று கூடி வந்தவர்கள் அடுத்தவரின் மீது தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இரக்கத்தை காட்டுவதற்காக தங்களுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து திருத்தூதர்களினுடைய காலடியில் வைக்கிறார்கள். இந்த திருத்தூதர்கள் எடுத்து ஏழைகள், வறியவர்கள், அனாதைகள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார்கள். இந்த மனிதர்களினுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறுபட்ட வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை அந்தியோக்கிய பகுதியில் புற இன மக்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பணியையும் அரசு செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய நேரத்தில் துன்பங்களையும் கடந்து துன்பங்களையும் தாங்கி கொண்டு அடுத்தவர் கட்டாயம் உதவியை பெற வேண்டும் என்கிற நோக்கில் அவர்கள் சென்று உதவியது. இதுவெல்லாம் அவர்களை வேறு விதமாக பார்க்க வைத்தது. இவர்கள் மட்டும் இப்படி வேறு விதமாக வாழ்வதற்கு என்ன காரணம் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில்தான் இவர்கள் யாரை தலைவராக கொண்டு வழி நடக்குகிறார்களோ அவரை பார்க்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் இயேசு என்கிற அந்த மாமனிதனை தலைவனாக கொண்டு வழி நடக்கிறார்கள். அந்த மாமனிதனும் இவர்களைப் போலவே வாழ்ந்தார். அந்த மாமனிதனும் இவர்களைப் போலவே வாழ்ந்தார். அவர் தனக்காக தன்னுடைய வாழ்க்கையை வாழவில்லை. வாழவில்லை. இவர்கள் கடவுள் என்று அறிக்கையிடக்கூடிய அந்த கிறிஸ்து, அந்த இயேசு விண்ணிலிருந்து இந்த உலகத்திற்கு வந்ததாக மக்கள் நம்புகிறார்கள். இந்த விண்ணிலிருந்து வந்த கடவுள் தன்னுடைய ஆடம்பரத்தை மக்கள் மத்தியில் காட்டவில்லை, மாறாக ஏழ்மையை காட்டினார். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ஏழை எளியவர்களாக இருந்தார்களோ அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்தார். வறியவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு உதவி செய்தார். நோயாளிகளாக இருந்தார்களோ அவர்களுக்கு உதவி செய்தார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அவர்கள் எல்லோருக்கும் இளைப்பாறுதலை கொடுத்தார். அந்த கிறிஸ்துவை இவர்கள் இன்றைக்கு பிரதிபலித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. இவர்கள் கிறிஸ்தவர்கள். இன்றைக்கு இந்த பிள்ளைகள்
கிறிஸ்தவராக வாழ்வதற்கு உறுதியை ஏற்று ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுடல் திரு ரத்தத்தை முதலாக பெறப்போகிறார்கள். இங்கு கூடியிருக்கக்கூடிய நாம் எல்லோருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே பெற்றுவிட்டோம். நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோமா என்கிற இன்னொரு கேள்வியையும் நமக்கு முன்பாக வைக்க வேண்டும். ஏற்கனவே நமக்கு முன்பாக முதலாவது கேள்வி தொக்கி நிற்கிறது, நான் மனிதனா அல்லது கால்நடையா? இப்போது அதை கடந்து எனக்கு முன்பாக இன்னொரு கேள்வி நிற்கிறது, நான் கிறிஸ்தவனா என்கிற கேள்வி. அப்படியானால் கிறிஸ்துவை வாழ்வது என்னுடைய கடமை. இன்றைக்கு நம்முடைய பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு சவேரியாரை நாம் நினைவு கூறுகிறோம். இந்த பிரான்சிஸ்கு சவேரியாரை போல ஏராளமான மனிதர்கள் மேலை நாட்டிலிருந்து நம்முடைய பகுதிக்கு, இன்னும் ஏழைகளாக இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு அவர்கள் வந்தார்கள் என்றால் அவர்கள் கிறிஸ்துவை அறிவிப்பதற்காகத்தான் வந்தார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அறிவிப்பதற்காக வந்தவர்கள் கிறிஸ்துவை நாம் அறிவிக்கும் போது இவர்கள் மனம் மாறுவதற்கு வெறுமனே நற்செய்தி மட்டும் போதாது, இந்த நற்செய்தியை அறிவித்தால் மட்டும் போதாது, மாறாக இந்த மக்களுக்கு நாம் நல்லது செய்தால் மட்டுமே இவர்களை நாம் அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். உளவியலாளர்கள் சொல்லுவார்கள் மிக அழகாக, எப்போது ஒரு மனிதனினுடைய அடிப்படை தேவை நிறைவு பெறுகிறதோ அப்போதுதான் அவன் அடுத்த கட்டத்திற்கு கடந்து செல்லுகிறான். அடுத்த கட்டமானது அவனினுடைய பாதுகாப்பு தேவை. எப்போது அவனுடைய பாதுகாப்பு தேவை நிறைவு பெறுகிறதோ அப்போதுதான் அவன் அடுத்த கட்டத்திற்கு கடந்து செல்லுகிறான். அவனுடைய உளவியல் தேவை, உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்துவதற்கு கட்டாயம் இன்னொரு நபர் தேவை. எப்போது அந்த உணர்வு தேவை அல்லது உளவியல் தேவை நிறைவடைகிறதோ அப்போதுதான் அவன் அடுத்த கட்டத்திற்கு ஆன்மீகத்திற்கு கடந்து செல்கிறான். எப்போது அவன் ஆன்மீகத்திற்குள் கடந்து வந்து ஆண்டவரை நேருக்கு நேர் காண ஆரம்பிக்கிறானோ அதற்கு அடுத்த நிலையில்தான் முழு மனிதனாக வாழ்கிறான் என்று உளவியல் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் இந்த மிஷனரிகள் மறைபரப்பு நாடுகளுக்கு செல்லக்கூடிய வேளையில் கிறிஸ்துவினுடைய செய்தியை எடுத்து சென்றவர்கள் அங்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலையை பார்க்கிறார்கள், யதார்த்தத்தை பார்க்கிறார்கள். இவர்கள் உடையில்லாமல் இருக்கிறார்கள், இருப்பிடம் இல்லாமல் இருக்கிறார்கள், உண்பதற்கு உணவில்லாமல் இருக்கிறார்கள், இவர்கள் படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறார்கள், சுகாதார வசதிகள் இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு நிலத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறார்கள். இவர்கள் வீடுகள் கட்டுவதற்கு உதவி செய்கிறார்கள், இவர்கள் உடுத்துவதற்கு உடைகள் கொடுத்து உதவி செய்கிறார்கள், உண்பதற்கு உணவு கொடுத்து உதவி செய்கிறார்கள். இவர்கள் சுகாதாரம் இல்லாத சூழ்நிலையில் வாழக்கூடிய நேரத்தில் மருத்துவமனைகளை கட்டி கொடுக்கிறார்கள். இவர்கள் படிப்பறிவில்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் கல்வி சாலைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள், பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுக்கிறார்கள். இவைகளை எல்லாம் செய்ததற்கு பிறகுதான் அவர்கள் கிறிஸ்துவினுடைய செய்தியை கொண்டு சென்றார்கள். அந்த கிறிஸ்துவினுடைய செய்தியை கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் அந்த செய்தியை பார்த்து மனம் மாறவில்லை, செய்தியை கேட்டு மனம் மாறவில்லை. மாறாக இவர்கள் செய்த இந்த பணிகள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு உண்மையில் இவர்கள் வழிபடக்கூடிய அந்த கிறிஸ்துதான் உண்மையான கடவுள் என்பதை நம்பி கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். நம்பிக்கை என்பது வெறுமனே அறிவித்ததனால் மட்டும் வரவில்லை, வாழ்ந்து காட்டியதனால் தான் வந்தது. இன்றைக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்றால், நான் இந்த கிறிஸ்துவை நம்புகிறேன் என்று ஞாயிறு கடன் திருநாள் திருப்பலியில் வந்து நம்பிக்கை அறிக்கையை அறிக்கையிடுவதனால் மட்டும் நான் கிறிஸ்தவனாக மாறவில்லை. நான் அடுத்தவருக்கு உதவி செய்து வாழும்போது மட்டும்தான் நான் கிறிஸ்தவனாக வாழ்கிறேன். இன்றைக்கு நற்செய்தி நமக்கு அதைத்தான் எடுத்து சொல்லியது. நல்ல சமாரியன் ஓமையில் வரக்கூடிய அந்த சமாரியர் நல்லவர் என்கிற அந்த பெயரை பெறுவதற்கு அடிப்படை காரணமே, அடுத்தவர் துன்பப்படக்கூடிய நேரத்தில் அவருடைய துன்பங்களை கண்டு தன்னுடைய இதயத்தில் இரத்தம் கசிந்து அவர் ஓடி சென்று உதவி செய்கிறார். அந்த உதவி அதுதான் அவரை நல்லவர் என்று சொல்ல வைத்தது. இன்றைக்கு நான் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை திருத்தூதர்கள் பெறக்கூடிய நேரத்தில் பர்னபா என்கிற அந்த திருத்தூதரினுடைய பெயரை குறிப்பிட்டு சொன்னேன். அவருக்கும் விவிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர் இவர் நல்லவர், இவர்
நல்லவர். அடுத்தவரை பார்த்து யாரெல்லாம் இரக்கம் காட்டுகிறார்களோ, மனித நேயத்தோடு செயல்படுகிறார்களோ, அவர்கள் எல்லாரும் நல்லவர்களாக மாறுகிறார்கள். அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். அவர்கள் மட்டும்தான் மனிதர்களாகவும் இந்த உலகத்தில் வாழ முடியும். இறுதியாக நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இந்த உலகம் மட்டுமல்ல, இந்த உலகத்தை கடந்து நாம் விண்ணகத்தை நோக்கி செல்ல இருக்கிறோம். நாம் எல்லோரும் விண்ணகத்தை நோக்கிய திருப்பயணிகள். அப்படியானால் நம்முடைய நிலையான வீடு விண்ணகத்தில் தான் இருக்கிறது. புனித அகுஸ்தினார் மிக அழகாக சொல்லுவார், நாம் எல்லோரும் இரு நாட்டுக்குடி மக்கள். இந்த மண்ணகம் என்பது நாம் விண்ணகத்தில் இருந்து வந்து பார்ப்பதற்காக வந்த ஒரு இடம் மட்டுமே. ஆனால் நம்முடைய கடவுள் இருக்கக்கூடிய அந்த விண்ணகத்திற்கு நாம் சென்று அங்கே அவரை முகமுகமாக கண்டு அவரை ஆராதிக்கக்கூடிய, தரிசிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய அந்த நாள், விண்ணகத்தை நோக்கி நாம் செல்லக்கூடிய அந்த நாள், அதுதான் நம்முடைய நிலையான வீடு என்பதை அவர் மிக தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். நாம் எல்லோரும் விண்ணகத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக நமக்கு முன்பாக வைக்கப்படக்கூடிய கேள்வியும் இதுதான். நான் பசியோடு இருந்தேன், நான் தாகத்தோடு இருந்தேன், நான் ஆடையின்றி இருந்தேன், நான் அந்நியனாக இருந்தேன், நான் நோயுற்று இருந்தேன், நான் சிறையில் இருந்தேன். 6 வகையான கேள்விகள் நமக்கு முன்பாக வைக்கப்படும். நான் அடுத்தவரினுடைய பசியை போக்கினேன் என்றால், அடுத்தவருக்கு தண்ணீர் கொடுத்து தாகத்தை தணித்தேன் என்றால், ஆடையின்றி இருக்கக்கூடிய மனிதருக்கு ஆடை கொடுத்தேன் என்றால், நோயுற்று இருக்கக்கூடிய மனிதருக்கு மருந்திட்டேன் என்றால், அல்லது அனாதையாக சுற்றி திரியக்கூடிய மனிதரை நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால், அல்லது சிறையில் இருக்கக்கூடிய மனிதருக்கு நான் ஆறுதல் வழங்கினேன் என்றால், விண்ணகம் என்பது எனக்கு உண்டு. நான் மனிதனாக வாழ்ந்தால் மட்டும்தான் புனிதனாகவும் என்னால் வாழ முடியும். எனவே இந்த மனித நேயம் மட்டுமே என்னை புனிதத்திற்கு அழைத்து செல்லுகிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த திருவிழா நாளில் நாம் பல மறையுரைகளை கேட்டிருக்கிறோம். இறை வார்த்தையை நம்முடைய உள்ளமெனும் நிலத்தில் புதைத்திருக்கிறோம். நான் 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலன் கொடுப்பதற்கு இந்த தெய்வீக திருப்பலியானது நமக்கு அருள் வழங்குகிறது. எனவே நாம் முதலில் மனிதர்களாக வாழுவோம். மனிதர்களாக வாழ்ந்தால் மட்டும்தான் கிறிஸ்தவர்களாக வாழ முடியும். கிறிஸ்தவத்தினுடைய உச்சநிலைதான் அந்த புனிதம். அந்த புனிதத்திற்குள் நாம் எல்லோரும் கடந்து செல்ல இந்த தெய்வீக திருப்பலியில் அருள் கேட்டு ஜெபிப்போம். ஆமென்.